என்னோட பையன் 2003ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணாங்க. அப்போ வந்து அவனுக்கு அதுக்கு முன்னாடியே நெறைய அடிக்கடி வீசிங் வரும். வீசிங் வரும்போது அவனால நடக்க கூட முடியாது. நடந்தாலும் மூச்சு திணறும். அந்த மாரி இருக்கும்போது எம்பிபிஎஸ் எம்எம்சில படிச்சுட்டு இருக்கும்போது வீசிங் வந்துச்சு. நாங்க அகண்டத்துல 3வது நாள் எண்ணெய் ஊத்திட்டு 2003 செப்டம்பர்ல நவராத்திரி டைம்ல வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கோம். பஸ்ல போயிட்டு இருக்கும்போது, "அம்மா வீசிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப முடியலம்மா. என்னால காலேஜுக்கு நடந்து போக கூட முடியல" அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன் மன்றத்துல எல்லாரும் அப்ப நான் 2000த்துல தான் மன்றத்துல சேர்ந்தேன். ஆ தொண்டு செய்ய ஆரம்பிச்சது. அப்போ சொல்லுவாங்க நவராத்திரி அகண்ட அந்த சுடரோட வாசனை முகர்ந்து பார்த்தா, நம்மளோட வியாதிகள் தீரும். உள்ள இந்த சுவாச பிரச்சனை எல்லாம் சரியாகும். அகண்டத்துக்கு வந்து கண்டத்த தீர்க்கிற சக்தி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் அவனுகிட்ட சொல்லி, "நீ ஒண்ணு முடிஞ்சா சென்னையில தானே கண்ணு இருக்க. போய் அம்மாவுக்கு அந்த அகண்டத்துல எண்ணெய் ஊத்திட்டு, அந்த இத சுவாசிச்சுட்டு வா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அடுத்த நாள் போக முடியல. இருந்தாலும் 2 டேஸ் கழிச்சு போனாங்க. அகண்டத்த எடுத்து பின்னாடி வச்சுட்டாங்க. ஆனாலும் தீபம் எரிஞ்சுட்டு இருந்தது. எண்ணெய் ஊத்திட்டு, நல்லா அந்த ஜோதி வந்து நல்லா இழுத்து சுவாசம் நல்லா சுவாசிச்சுட்டு, அது வெளிய அந்த இடத்த விட்டு திரும்பும்போதே கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாரி அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். திருப்பி பஸ்ல போம்போது சுத்தமா சரியாயிருச்சு. அந்த வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சா நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டான். நடக்க முடியாது. வீசிங் வந்தா நடந்தா மூச்சு திணறும் ஒரு மாரி இருக்கும். அது ஃபுல்லாவே அவனுக்கு சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் அது மாரி வந்து ரொம்ப சிவியரா அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. தவறாம எல்லா வருஷமும் நவராத்திரி அகண்டத்துக்கு எப்படியாவது எண்ணெய் ஊத்திருவோம். அவன் ஹாஸ்டல்ல இருக்கும்போது முடியிற எந்த வருஷம் முடியுதோ அந்த வருஷம்லாம் வந்து ஊத்திட்டு போயிடுவான். இப்பயும் அகண்டத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் போய் ஊத்திட்டு தான் இன்ன வரைக்கும் இருக்கும். அம்மாவால அந்த வீசிங் பிரச்சனை அவனுக்கு நிரந்தரமா சரியா போச்சு. சக்தி அந்த அகண்ட ஜோதிய சுவாசிச்ச அந்த வாசனை இது பண்ணதுல என்னோட கண்கூடான அனுபவம். தவறாம அகண்டத்துக்கு போய் எண்ணெய் ஊத்துறதும் எல்லா சக்திகளும் இந்த பலனை அனுபவிக்கணும். ஓம் சக்தி பராசக்தி.